வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். ஒரு சின்ன விஷயத்தோட இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். கடவுளுக்கு தெரியும் நமக்கு எதை கொடுக்கணும், நம்ம கிட்ட இருந்து எதை எடுத்துக்கணும்னு. நம்ம கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கடவுள் எடுத்துக்கிறாருன்னா அது என்ன அர்த்தம்? கடவுள் ஏற்கனவே நமக்கு கொடுத்த விஷயத்தை தான் அவர் எடுத்துக்கிறார். அவருக்கு கொடுத்ததை அவரே எடுத்துக்கிறார். ஆனா எதுக்காக எடுத்துக்கிறார்? ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான், மற்றவங்களுக்கு அது உதவி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துக்கிறாரு. கேரளால ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஒரு வயசானவர், அவருக்கு திடீர்னு வாத நோய் வந்துடுது. என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பாக்குறார், எதுவுமே சரியா இல்ல. கடைசியில ஒரு ஜோசியர் சொல்றார், நீ குருவாயூருக்கு போ, அங்க ஒரு மண்டலம் தங்கு, அங்க உள்ள குளத்துல நீ தினம் 2 வேளையும் குளிக்கணும், குளிச்சுட்டு போய் குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணணும், அப்படின்னா உன்னுடைய இந்த வாத நோய் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு அந்த வயசானவரும் வண்டி ஓட்டிட்டு குருவாயூர் போயிடுறாரு. கையில கொஞ்சம் ரொக்கமா ஒரு 2000-3000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போறாரு. அந்த காலத்துல 3000 ரூபாய்னா ரொம்ப பெரிய பணம் அது. அங்க போயிட்டு அவர் அப்புறம் அந்த கோயில் மண்டபத்திலேயே தங்கலாமே, கோயில் மண்டபத்திலேயே தங்குறாரு. அவருக்கு உதவி பண்றதுக்காக ஒரு யாரையாவது தேடுறாரு. அப்போ ஒரு சின்ன பையன் வரான். அந்த சின்ன பையனையே தன்னுடைய உதவியா வச்சுக்கிறாரு. வேலைக்கு தான் வச்சுக்கிறாரு, சம்பளம் கொடுக்குறாரு. அந்த பையனுடைய டியூட்டி என்ன? 2 வேளையும் அந்த வயசானவரை குளத்துக்கு கொண்டு போகணும், அவர் குளிக்கும் போது அங்க காவலா இருக்கணும், அதுக்கப்புறம் அவரை இந்த கோவிலுக்கு கொண்டு போனோம், மிச்சப்படி அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இது போல ஜெனரல் டியூட்டிஸ் தான் அந்த பையனுக்கு. அவனும் டெய்லி பண்ணிட்டு இருக்கான். டெய்லி அந்த வயசானவர் குளத்துல போய் குளிக்கிறாரு. ஒரு மண்டலம் மாறுது, கரெக்டா அந்த லாஸ்ட் டே. ஆனா அது வரைக்கும் அவருடைய அந்த வாதம் சரியாவே இல்லை. அவர் வேண்டிக்கிறார் கடவுள்கிட்ட, என்னப்பா ஒரு மண்டலம் ஆக போது, டெய்லி நான் உன்னை வேண்டிக்கிறேன், 2 வேளையும் குளிச்சுட்டு 2 வேளையும் வேண்டிக்கிறேன், ஆனா நீ எனக்கு சரி பண்ணதாவே தெரியலையே, என் கால் அப்படியே தானே, என்னால சரியா நடக்க முடியல பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கரையில அவருடைய துணி மூட்டை, அந்த துணி மூட்டையில தான் அவருடைய பணம்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட பேலன்ஸ் அமௌண்ட் 3000 ரூபாய் கொண்டு வந்துட்டார். அதுல 2500 ரூபாய் ஏதோ பேலன்ஸ் இருக்கு. அந்த பணத்தை வச்சுட்டு அந்த பையனை காவலா வச்சுட்டு அவர் குளிக்கிறாரு. அவர் குளிக்கும் போது திடீர்னு பாக்குறாரு, அந்த பையன் அந்த மூட்டையை தூக்கிட்டு ஓடுறான். ஐயோ, என் மூட்டையை தூக்கிட்டு அந்த பையன் ஓடுறானேன்னு இவர் என்ன பண்ணாரு, இவரும் அவன் முன்னாடியே துரத்திட்டு ஓடுறாரு. அந்த பையன் ஓடுறான், இவரும் பின்னாடியே துரத்திட்டு ஓடுறாரு. அந்த பையன் அந்த கோயில் பக்கத்துல போறான். கோயில் பக்கத்துல போயிட்டு அந்த கோயில 3 தடவை சுத்துறான். இவரும் பின்னாடியே 3 தடவை சுத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த கோயிலுக்குள்ள போயிடுறான். இவரும் கோயிலுக்குள்ள போயிடுறாரு. அந்த பையன் நேர கற்ப கிரகத்துக்குள்ள போறான். போயிட்டு அந்த குருவாயூரப்பனோட ஐக்கியமாயிடுறான். அப்போதான் தெரியுது, அந்த பையன் வேற யாரும் இல்ல, குருவாயூரப்பனே தான் தனக்கு உதவி பண்றதுக்காக வந்திருக்காருன்னு. அப்போ அந்த குருவாயூரப்பன் போய் வேண்டிக்கிறாரு இந்த வயசானவர், குருவாயூரப்பா, என்னப்பா அது சோதனை, என் வாதத்தையும் நீ சரி பண்ணல, எங்கிட்ட இந்த பணத்தையும் எடுத்துட்டியே, என்னப்பா விஷயம்னு உடனே குருவாயூரப்பன் அவருக்கு முன்னாடி பிரதட்சம் வாங்கி சொல்றாரு, ஏன் உன் வாதத்தை நான் சரி பண்ணல? இவ்வளவு நான் என் பின்னாடி ஓடி வந்தியே, எப்படி ஓடி வந்த? உன் கால் சரியானதுனால தானே ஓடி வந்த அப்படின்னு ஒண்ணு. அப்பதான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது, ஆஹா என் கால் சரியாயிடுத்தேன்னு. இருந்தாலும் அவருக்கு ஒரு மனசு குறை, என்ன குருவாயூரப்பா காலை சரியாகிட்ட, ஆனா என் பணத்தை எடுத்துட்டியேன்னு. இந்த பாரு, உனக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு இப்போ தேவை ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், அதை நான் கொடுத்துட்டேன். ஆனா உங்ககிட்ட இருக்கிற அந்த பணம், அது நான் கொடுத்தது தானே, என்னால தானே வந்தது, நான் அருள் பண்ணதுனால தானே உனக்கு அந்த பணம் கிடைச்சது. அந்த பணம் இப்போ இன்னொருத்தனுக்கு தேவைப்படுறது. ஒரு ஏழை வரான், தன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கான், அவங்க கிட்ட பணம் இல்ல, செலவு பண்ண பணம் இல்ல, அவனுக்கு அந்த பணத்தை கொடுக்குறேன். அந்த காலத்துல 2000 ரூபாய் 2500 ரூபாயில ஒரு கல்யாணத்தையே நடத்திடலாம், அது பெரிய விஷயம். சோ அதனால அந்த பணத்தை அவனுக்கு கிடைக்க செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாராம் கடவுள். பாத்தீங்களா, கடவுள் எப்பவுமே எது வேணுமோ அதை கொடுப்பார். உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறாருன்னா அது கண்டிப்பா இன்னொரு ஆளுக்கு உதவுறதுக்கு தான் அப்படிங்கறத நாம ரியலைஸ் பண்ணோம். ரியலைஸ் பண்ணிட்டாலே நமக்கு மனசுல சஞ்சலங்களே இருக்காது. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்க SL நானும். வணக்கம்.